சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிமுறைகள் இருக்குது சார். வேலை பார்த்து சம்பாதிக்கிறது, தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது, அதுலேயும் மல்டிபிள் வேலை, மல்டிபிள் தொழில், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது நம்ம ஜாதகத்தில் எந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணால் அல்லது எப்படி பணத்தை ஜென்ரேட் பண்ணுறது, அக்குமுலேட் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஜாதகத்தில் தெரியுமானா பிரமாதமாக தெரியும். அதுக்கு தான் ஜாதகம். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடம் அதான் எப்படி பணம் சேரப்போகுதுங்கிறத காமிக்கிறது. இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக கும்ப லக்னம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 2ஆம் இடம் எது வரும்? மீனம் வரும். இப்போது இவங்களுக்கு இந்த குரு மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணலாம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பண்ணலாம், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது, இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான போர்ட்ஃபோலியோவில் அவர் இறங்கினார்னா பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. அதை விட்டுட்டு நான் தொழில் பண்ணுறேங்கிற மெத்தடில் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அல்லது சப்ளை செயினை நோக்கி போகிறேன் அப்படின்னு போனால் இதை விட கம்மியான ஒரு வருமானத்தை தான் அதில் அவங்க சம்பாதிக்க முடியும், அல்லது நிறைய ஹடில்ஸை சந்திப்பாங்க. அப்போது நம்ம ஜாதகத்தின்படி நமக்கு ஏற்ற துறை எதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுனா அல்லது எதில் நம்மளோட ஏர்னிங்ஸை ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறத அந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு நிறையா பொருளாதாரத்தை அக்குமுலேட் பண்ண முடியும், வெல்த் அக்குமுலேட் பண்ண முடியும்.